காட் பிளஸ் யூ மாமே பாட்டை கேட்டு எல்லாம் வைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் வி ஹேவ் த லிரிக் ரைட்டர் ரோகேஷ். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே அந்த வைப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் பாடவே வேணாம், உங்களை பார்த்தாலே அந்த வைப் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், எப்படி இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு டிக்ஷனரி இருக்கா? இல்லை, இது டிக்ஷனரி நம்ம ஏரியா தான். ஏரியா பசங்க அந்த சர்க்கிளில் பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வச்சு தான் எழுதுறீங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு ஆதிக் வந்து என்னன்னு சொல்லி இந்த பாட்டை எழுத சொன்னார்? திருப்பி தலைக்காக ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு தான் பேசி பண்ணது இது. ஏன்னா ஆல் மாடல் பண்ணி நம்ம 10 வருஷம் கேப் ஆகிடுச்சு. திருப்பி அந்தமாரி ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வரணும், அந்த அளவுக்கு எனர்ஜி ஒன்று பண்ணணும் தான் பண்ணது. இப்போ ஆல்மா டோல்மா பார்த்தா வந்து அது அந்த கேரக்டருக்கான பாட்டு, ரைட்? அவர் அந்த ரவுடி கேரக்டர் இருப்பார், எல்லாரையும் அடிப்பார், அதுக்கேற்ற மாதிரி பாட்டு. பட் இது பார்த்தா கொஞ்சம் இந்த ட்ரிபியூட் டு தலைன்னு சொல்லக்கூடாது, சாரி, ட்ரிபியூட் டு அஜித் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது எழுதும் போது உங்களுக்கு எப்படி கூஸ் பம்ஸாக இருந்துச்சா? ஆமாம், உண்மையிலே என்னென்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு கேரக்டர் அதெல்லாம் இருந்தது நம்மளுக்கு எழுதுறதுக்கு. நம்ம அந்த கேரக்டர் கேட்டு என்னென்ன இன்புட்ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம எழுதலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட்டே தலை தான், சார் தான், வேறு எதுவுமே கிடையாதுன்றதால நம்ம அவரே மைண்டில் வச்சு நம்ம எவ்வளோ ரசித்தோமோ, சாரை எப்படிலாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டே எழுதின வார்த்தைங்க எல்லாமே.